ஹாய் செல்லக்குட்டீஸ், ஹாவ் ஏ நைஸ் டே. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே எப்படி போச்சுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். டிஆர் லைஃப் டேல் 0420 தசன் ரஸ்மிகா. இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கே இருந்தது. வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான். ஸோ சேஞ்சிங் பண்ணுறது எப்பவுமே அடிக்கடி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நமக்குள்ள மைண்ட் செட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். அது அப்புறமேல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்னிங் எழுந்தோன்னே எப்பயும் போல் தச்சுக்குட்டி மாவை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அவங்கள தாட்டி விட்டதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்ன்றனால ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே அவனை கிளப்பியாச்சு. கிளப்பிட்டு வழக்கம் போல் வேனில் போவாங்கன்னு பார்த்தா தச்சுக்குட்டி வண்டியில் போவான்னு சொல்லவும் அவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பொங்கல் க்ளீனிங் வீடியோவில் ஹோம் டீப் க்ளீனிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. செகண்ட் ரூம் தான் பெட்ரூமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரூம் ஒன்லி ட்ரெஸ்ஸஸ் அண்டு ஹஸ்பண்டோட சமையல் திங்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. செகண்ட் ரூம் மட்டும் தான் நான் காமிச்சிருந்துருப்பேன். அந்த ரூம்லேருந்து புது பீரோ வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாமே பீரோ அண்டு பெட்ரூம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ரூம்லேயே செட் பண்ணிடலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பாப்பு தூங்க வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் பாப்பு தூங்கலை, விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறப்போ அவங்களும் சேர்ந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க என்ன பண்ணுதாச்சு? நீங்கள் கட்டெல்லாம் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நீ என்ன பண்ணுற? நீ அட்டாச் பண்ணுறியா? ஏண்டி தங்கம், நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களா? ரஷ்மிகா சேர்த்து உள்ளேயும் மாட்டிட்டீங்களா? ரச்சி பாப்பா எப்படி வெளில வருவீங்க? அச்சு வெளில வாங்க, என்ன பெட்டு போடணும்லப்பா. ரச்சி பாப்பா நீ தாவக்கல குட்டி என்ன பண்ணுது? ஆ என்னது? உள்ள இருந்து தூக்கிட்ட அழுகுறாங்க மேடம். என்ன அம்முக்குட்டி உனக்கு உட்காரணுமா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் அந்த ரூமில் இருந்த எல்லா திங்ஸையும் நான் கிளியர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அந்த கட்டல் மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் ஆன ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதா மேலே இருக்க அந்த திங்ஸை மட்டும் அப்புறமேல எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் குழந்த தச்சுமா ஸ்கூல் வீட்டு வந்தோடனே அவங்க கூட 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு ரிட்டன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு டீப் க்ளீன் பண்ணுறனால ஸோ பெட்ஷீட்டு தலகாணி உரை எல்லாமே நாங்கள் எக்ஸ்ட்ரா இருந்த ட்ரெஸ்ஸஸ் டவல் எல்லாமே துவைச்சி காய போட்டிருந்தேன். அதையும் அப்படியே எடுத்து மடித்து எடுத்து வச்சாச்சு. வீக்லி ஒரு டைம் நான் எப்படி வாஷ் பண்ணிடுவேன். ரூமை தாங்க க்ளீன் பண்ணி கட்டல் தான் போட்டோம். அந்த டைமிங்லேயே ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் போனதே டக்குன்னு தெரியவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. இவங்க கொஞ்ச நேரம் தான் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணா சேரில் உட்காரவே கூடாதுன்னு மேடம் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த குட்டி வாண்டு தான் பெரிய பையனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் சின்ன குழந்த சரிம்மா விடு விடுன்னு சொல்லி பெரிய பையன்கிட்ட சொன்னால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அமைதியாக அடி வாங்கிட்டு உட்காந்துக்குவாங்க. குட் பாயா. பாவமாக இருக்கும், எனக்கும் பாவமாக இருக்கும். பட் ஆனால் இந்த மேடம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் எப்போ பாரு அடிச்சுக்கிட்டு தீட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். எங்களை வச்சு என்னையும்
அவங்க அண்ணாவும் வச்சு தான் டைம் பாஸ் பண்ணுவோம். அவங்க டேடி இது வரைக்கும் ஒரு டைம் கூட திட்டினது இல்லை, எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி கொஞ்சம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் 2 பேர் தான் திட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மேடம். அவங்களுக்கு நாங்கள் தான் டைம் பாஸ் போல் இருக்குது. நெக்ஸ்ட் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு என் ஹஸ்பண்ட் காளான் சாப்பிட்லாம் வா வெளியிலன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஃபேமிலியாக எல்லோரும் கிளம்பி கொஞ்சம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு காளான்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில், அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு நாங்கள் வெளியில் இருந்து கிளம்பி வந்துட்டு வீட்டில் தான் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டு அப்புறம் சீக்கிரமாகவே குழந்தைங்களுக்கு தூங்க வச்சுட்டேன். மார்னிங் ஸ்கூல் இருக்குதுன்னு. ஸோ அதனால் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்பவே லேட்டு, 1 month பக்கமே ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக கிடைச்சனால சரி உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் பொங்கலுக்கு எடுத்திருந்த வீடியோ என்கிட்ட இல்லாமல் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அப்புறம் தான் கிடைச்சது. தங்கம் என்ன தங்கம் பண்ணுற? பொங்கல் வேறதில் தங்கம், அதனால பொங்கல் பாட்டெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி, நல்லா சூப்பராக செய்யுங்க. பொங்கல் முடிஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க செல்லக்குட்டீஸ். அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறது உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காமிக்கும். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்ச். லைக், கமெண்ட், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.